சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 16/10/2025 வியாழக்கிழமை, புரட்டாசி மாதம் 30ஆம் நாள். தசமி திதி காலை 10:36 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் 12:42 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக, திருப்பு முனைகள் உள்ள நாளாக, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் ஒரு பொருள் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ இந்த நாள் நல்ல உகந்த நாளாக அமையும். அதன் மூலமான லாபங்கள், பணவரவுகளை இவர்கள் அடையக்கூடிய சுப நாள் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்போதெல்லாம் அவங்களுக்கு 7.5 சனி என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது மேசராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக இப்போது செய்ய மாட்டார். 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜென்மச்சனி வரும் பொழுது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஏதாவது சற்று பின்னடைவுகள் நடக்கக்கூடியது இயல்புகள் தான் என்றாலும் கூட, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே நேரத்தில் செலவிற்கு ஏற்றார் போல வரவுகளும் வரும். நல்ல பண வரவு கிடைக்குதுங்க, சம்பளம் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, காசு பணம் வரத்தான் செய்யுது. ஆனால் அதை பிடிச்சி வைக்க முடியல, கொஞ்சமாவது சேர்த்து வைக்க முடியல. குழந்தைகளுக்கு இப்படி, அல்லது ஒரு வீடு வாங்கலாம், அல்லது ஒரு நிலம் வாங்கலாம், சிறுக சிறுக சேர்த்தா தானே கொஞ்சம் அப்படியே அது சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி ஒன்றைக்கு ஒரு மாதிரி பெருசாக சேர்த்து பணத்தை வச்சு ஏதாவது பொருள் வாங்க முடியும்னு நினச்சா எதையுமே சேர்க்க முடியாத அளவிற்கு செலவுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லேயும் விரயங்கள் இருந்தாலும் கூட வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல லாபச்சனி இருக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு. இந்த 11ஆம் இடத்துல சனி வர்றதுன்றது ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு இயல்பான, அதே நேரத்தில் நல்ல நிலைமை. ஆக இப்போது ஒரு பெரிய அளவில் சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். மற்ற கிரகங்கள் கொஞ்சம் கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட சனியின் தயவால் எதிலும் ஒரு வருமானம், லாபம் போன்றவைகளை கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது சாதகமான அமைப்பில் இருக்கிறனால பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்னும் ஒரு 2 வருஷத்திற்காவது முன்னேற்றம் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கான முன்னேற்றத்திற்கான அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல படிப்பு வரக்கூடிய அமைப்பு, வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. வேலை எங்கே இருக்கும், வெளிநாடா வெளிமாநிலமா, இந்த இடத்துலையா அந்த இடத்துலையா, எந்த துறையில் இருக்கலாம்ன்றதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, சகல பாக்கியங்களையும் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். பொதுவாக 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தார்னா அது ஒரு பெரிய நன்மை. 10ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அது மிதுன ராசிக்கு விதிவிலக்கு. உங்களுடைய பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, தொழில்துறை முன்னேற்றங்கள், வேலை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கின்ற அமைப்புகளிலே பணம் நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, அல்லது வேலையிலேருந்து மாறிடலான்னு நினைக்கிறேன், இந்த வேலை இவ்வளோ தான் சம்பளம் கொடுப்பாங்க போல தெரியுது, என்னுடைய திறமைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளத்திற்கு வேறு இடத்திற்கு போகலாம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வேலை மாற்றம் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு பெரிய அளவில் சேதாரங்கள் கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பங்குதாரர்கள், வேலைக்காரர்கள் போன்றவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாற்றமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சனி இப்போது சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் இன்னும் 2 நாட்களில் நடக்கக்கூடிய அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக சனி கூடுதல் நல்ல அமைப்பை அடையப் போகிறார் என்பதனாலையும் ஒரு 50 நாட்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நிலைமையில் தலைகீழாக நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி கூடுதல் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். குறிப்பாக இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் கால்நடைகள் அதிகமாக வச்சிருக்கிறவங்க, ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற அமைப்புகள், பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், கிராமப்புற ஒரு பொருளாதார அமைப்பை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவுடைய உறவுகள் சரியாக இல்லாமல் இருக்கிறவங்க, அப்பா நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றாரு, அல்லது அப்பாவிற்கே நிலைமைகள் சரியாக இல்லை, அல்லது அப்பா இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தயாராக ஒரு தடுமாற்றமாக இருக்கிறது, அவரை என்ன எப்படி சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு தெரியலன்ற ஒரு சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகப்பன் மகன் மகள் உறவுகள் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டம சனியாக செயல்படுவார் என்றாலும் கூட அவருக்கு இப்போது வேதை அமைப்புகள் இருக்கிறனால சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பின்னடைவுகள் எதுவும் இல்லாத 8இல் இருக்கக்கூடிய சனி அப்படி ஒன்றும் கெடுதல் பலன்களை செய்யக்கூடாத ஒரு முடியாத நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் அட்டமத்து சனி இருக்கும் பொழுது அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஜோதிட மூல நூல்களும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, இருக்கிற தொழிலை டக்குன்னு விட்டுட்டு இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அல்லது வேலையை மாற்றம் பண்ணுறது போன்ற விஷயங்களில் இளைய பருவத்தினராக ஒரு 20, 30, 40 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை நடுத்தர வயது இளைய வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக, முடிஞ்சால் நிதானமாக எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே அட்டமத்து சனி பண விவகாரங்களில் கொஞ்சம் கை வைப்பார் அப்படின்றது தான் ஜோதிட மூலநூல்கள் ஒருமித்த கருத்தில் சொல்லுது. அப்போ பணத்தை யாரையும் நம்பாமல், ஒரு வேலையை கூட யாரையும் நம்பாமல் நீங்களே அந்த வேலையை முன்னின்று செய்ய வேண்டிய ஒரு நல்ல நாளாகவும், அதே நேரத்தில் அடுத்தவர்களை நம்பினேன், அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், மாமாவை மச்சானை நம்பி தொழில் ஆரம்பிக்கிறேன்ற விஷயங்களில் கொஞ்சம் கருத்தும் கண்ணுமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையிலேயே உங்களுடைய யோகாதிபதி, அதாவது திரிகோணத்திற்கு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது ஒரு நிலையில் உங்களுடைய பிடிவாத குணத்தை அதிகரித்தாலும் கூட பெரிய கஷ்டங்களை 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் கண்டிப்பாக செய்ய போகிறதில்ல. அதுவும் இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக சனிக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால கடந்த காலத்தில் இருந்து வந்த கூட்டு முயற்சிகள் பலனளிக்காத தன்மை, நண்பர்களுக்கு கூட இருந்து வந்த ஒரு மாதிரியான விரோத மனப்பான்மைகள், குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், மனைவிக்கு வேலை கிடைக்கல, கணவனுக்கு வேலை கிடைக்கல, மனைவியோடைய உடல்நல நல்லா இல்லை, கணவருடைய உடல்நல நல்லா இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஒரு 50 நாட்களுக்குள் தீர்வுகளுக்கு வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. 7ஆம் இடத்துல மட்டும் சனி இருந்தாலும் கூட சனி ஒன்று மட்டும் கிரகம் இல்லையே, இன்னொரு 8 கிரகம் இருக்குது இல்லையா. மற்ற கிரக அமைப்புகள் சாதகமான அமைப்பை கொண்டிருப்பதால் வேலை தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதிலையும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நிலைமையில் 6ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கின்றது தான் உண்மைங்க. ஒரு 4-5 கிரகம் கொஞ்சம் யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால ராசிநாதன் வலுவாக இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது கடன் பற்றிய எண்ணங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது கடனே தொல்லைகளை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நிலைமை. இந்த வேலை கிடைச்சிரும், இந்த தொழில் பண்ணலாம், இந்த வியாபாரம் நல்லா இருக்கும், அல்லது இந்த குடும்ப பிரச்சனைகள் இப்படி நல்ல விதமாக முடியும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் வெற்றிகளே கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்கின்ற அமைப்பு என கடந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இப்போது ஓரளவிற்கு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய, எதிலும் வெற்றிகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் 2 நாளில் வரக்கூடிய அதிசார குரு பெயர்ச்சி மாற்றம் இப்பொழுதே செவ்வாய் நல்ல இடத்துல ஓரளவுக்கு அருமையான நிலைமைகளில் இருக்கிறது என்பது மாதிரியாக கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அனைவருக்குமே, குறிப்பாக அதிர்ஷ்டமே இல்லையே, நல்லா தான் வேலை செய்கிறேன், நல்லா தான் உழைக்கிறேன், நல்லா தான் படிக்கிறேன், எல்லாம் நல்லா போனாலும் ரிசல்ட்டு ஒன்றும் இல்லையே, ரொம்ப தான் கஷ்டப்படுறப்பா, விஷயம் ஒன்றும் இல்லையப்பான்னு சொல்லிட்டு பெரியவங்களே கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற மாதிரியான ஒரு இளைய பருவத்தினர்ற கொஞ்சம் ஒரு மாதிரியான சுணங்கிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதற்கான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்குமே இளைஞர்களை பார்த்து கொஞ்சம் சந்தேக நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைகள் எல்லாம் இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். சிலருக்கு சொந்த ஊருக்கு போயிடலாம்ன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆன்மீக எண்ணங்கள் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருந்தாலும் கூட கெடுதல்கள் எதுவும் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமையும். முக்கியமாக பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்காது. 2ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் வீட்டிலிருந்து அப்படியே ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதிலையுமே வாக்கால் ஜீவிப்பவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், தொலைபேசியில் பேசுகிறதன் மூலமாக சம்பளம் பெறக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கல்வி அமைப்புகள் கூட இப்போது ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. எதிர்காலத்தில் எதை படிக்கலாம்ன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்பா ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, நான் ஒன்று நினைக்கிறேன், ஸ்கூலில் ஒன்று சொல்கிறாங்கன்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலேயே தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடனுக்காவது வீடு வாங்கிவிட முடியும், நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியான முன்னேற்றங்களை மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் உணரவே ஆரம்பிப்பீங்க. இன்னொரு 2 நாளில் நடக்கக்கூடிய அதிசார குரு பெயர்ச்சியின் மூலமாக உச்ச குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார், ராசிநாதனை பார்க்க போகிறார். ஒரு 50 நாட்களுக்குள்ளாக ஒரு தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஒரு 7-8 வருஷமாக எதுதான் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதிலெல்லாம் தொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதிலெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கிறதோ, எந்த விதத்தில் கீழே இறங்கிட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் எல்லாம் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கே எல்லாம் நடந்துருமா? கண்டிப்பாக நடக்காதுங்க. வாழ்க்கையில் உடனடியாக ஒரே நாளில் லாட்ரி டிக்கெட் அடிக்கிற மாதிரியோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அது அடிக்கிற மாதிரியோ எல்லோருக்கும் எல்லா நேரங்கள்லையும் அப்படி நடந்துடுறதில்லை. ஆனால் படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே கண்டிப்பாக ஆரம்பிக்கின்றன சொல்லலாம். எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க மகரத்தினருக்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தன வீட்டில் ராசிநாதன் இருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய எந்தெந்த இடத்துல பணம் இருக்கும், வேலை பார்க்கலாமா தொழில் பண்ணலாமா என்பது போன்ற ஒரு அமைப்புகளில் கண் திறப்பு வேலைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் குழப்பங்கள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே அந்த குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சர்வ நிச்சயமாக சொல்லலாம். கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த வருடத்திலேயே நிச்சயார்த்தம், அடுத்த வருஷத்தில் கல்யாணம்ன்ற மாதிரி இளைய பருவத்தினருக்கு திருமணம் தள்ளி தள்ளி போனவர்கள் எல்லோருக்குமே திருமண உறுதி அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு காதல் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த காலம் மாதிரி இல்லாமல் பிரேக்கப் ஆக போடுற காதலுக்கு பதிலாக வேறொரு புதிய காதல் அதன் மூலமாக அது கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்த ஜன்ம சனியாக அமைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
12 ராசிகளில் யாராவது ஒருத்தருக்கு ஜென்மச்சனி நடக்கும். அது இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் விலகுது. இளைய பருவத்தினர், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி இப்படின்னு சில பல விஷயங்கள் ஒரு நெகட்டிவானு சொல்லுவோம். பின்னடைவாக எதுவும் நினைத்தாற் போல நடக்க முடியாத, எதிர்பார்த்தது கிடைக்காத அமைப்புகள் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அமைப்புகள் கூட அப்படியே வேறு விதமாக மாறி கொஞ்சம் ஒரு அளவிற்கு வாழ்க்கை உங்களுடைய கைக்குள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகளாக மாறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். 2 நாளில் நடக்கிற அதிசார குரு பயிற்சியின் மூலமாக ராசிநாதன் உச்சத்தை அடைந்து ராசியை பார்க்க போகிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். இப்போது இருக்கின்ற கவலைகள் நிதானமானவைகள், எதுவும் நடக்கவே இல்லை என்கின்ற ஒரு விரக்தியான போக்கு எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள் இன்றையிலிருந்தே ஒரு 2 மாதத்திற்குள்ளே எல்லாம் நடந்துவிடக்கூடிய சூழல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமையும். குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாள் மீனத்திற்கு இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விசித்திரமான நல்ல கேள்வி என்னென்னா, தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது வேறு விதமான ஒரு விரிவான அமைப்பாக கேட்டிருக்கிறார். ஐயா, தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்கு ஒரு கிரகம் இருக்குது இல்லையா? 7 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். ராகு கேதுக்கள் ராசியிலே இருந்தாலே ராகு கேது இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான தோஷ அமைப்புகள் 2, 7, 8 பாவகிரகங்கள் இருக்கும்போது அந்த பாவகிரக அமைப்புகள் தோஷத்தை ஏற்படுத்துகிறதுனா, அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஏதாவது இருக்கா, அந்த கிரகம் எது அப்படின்னு அவர் ஜாதகத்தில் கேட்குறார். உண்மையை சொல்லப்போனால் தோஷத்தை நீர்க்கக்கூடிய அமைப்புகளுக்கான இந்த கேள்விக்கு தான் விதிவிலக்கு என்கின்ற அமைப்பாக ஏற்கனவே தோஷத்தை தரக்கூடிய 2, 7, 8ஆம் இடங்களில் பாவர்கள் இருந்தால் அதற்கான விதிவிலக்குன்னு சொல்கிறோமே. குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி அதை குரு பார்க்குறா. அப்போ அந்த குரு பார்க்கிறார் என்றால் அந்த குரு தோஷத்தை நீக்குகிறார் என்று தான் அர்த்தம். தோஷங்களை சுபர்கள் நீக்குகிறார்கள் என்றால் தோஷங்களை அசுபர்கள் கொடுக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். 7, 8 2, 7, 8 செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரகங்கள், கேது போன்ற கிரகங்கள், அமாவாசை சந்திரன் போன்ற கிரகங்கள், சூரியன் போன்ற கிரகங்கள் இணைந்திருப்பதோ தனித்தனியாக இருப்பதோ ஒரு மாதிரியான குற்றம் எனப்படக்கூடிய குறையை அப்படியே கொடுத்தாலும் கூட அந்த குறையை, அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகங்கள் சுபர்களுடைய தொடர்புன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் தான். இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட அந்த 7ஆம் இடம் குருவின் வீடாகவோ சுக்கிரனுடைய வீடாகவோ சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கும்போது அந்த தோஷம் நீங்கி விடுகிறது. ஆகவே தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு சுப தொடர்புகளால் ஏற்படும் என்பதால் சுபர்களுடைய பார்வை அமைப்புகள், சுபத்துவம் என்கின்ற அமைப்புகள் அங்கே இருக்கிறதா என்பதை பார்த்தாலே கண்டிப்பாக தோஷம் நீங்கிவிடும் என்பது தான் உண்மை. ஒரு முக்கியமாக 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, ராகு 3மே சேர்ந்துருக்குதுங்க. அப்போ இந்த குழந்தைக்கு, இந்த ஆணுக்கோ இந்த பெண்ணுக்கோ திருமணம் தள்ளி போகுமா, திருமணத்தில் ஏதாவது வில்லங்கம் ஏற்படுமானா, திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு, திருமணத்தில் வில்லங்கம் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு 2 விதமான அமைப்புகள் இருக்கின்றன. 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, ராகு இருக்கும் பொழுது முழுக்க ஒரு தோஷம். இந்த தோஷ அமைப்புகளில் எந்த விதத்திலும் சுபர் தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் ஏதேனும் ஒரு வகையில் சீக்கிரமாகவே கல்யாணமாகி அந்த கல்யாணம் பிரியக்கூடிய அமைப்பு, 2வது திருமணம் நிலைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வாழ்நாள் முழுக்க திருமணத்தின் மூலமாக மனவேதனை என்கின்ற அமைப்பை இந்த செவ்வாய், சனி, ராகு 3ம் தருகின்றன. ஆனால் இப்படி இருந்தாலும் கூட குருவின் தொடர்போ சுக்கிரனுடைய தொடர்போ குருவின் பார்வையோ சுக்கிரனுடைய இணைவோ இருக்கும் பொழுது சற்று தாமதமாக 27 வருஷத்துக்கு பிறகு, 28 வயசுக்கு பிறகு, 30 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகுதுங்க. ஆனால் தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை என்கின்ற அமைப்பில் அந்த தோஷமே கொஞ்சம் தாமதமாக திருமணத்தை கொடுத்தாலும் சுக திருமணமாக கொடுத்து நல்ல விதமாக மாற்றிவிடும். ஆகவே அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன், அதே நேரத்தில் அதாவது அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் போன்றவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் கஷ்டங்களை, தோஷங்களை கொடுத்தாலும் கூட அவர்களுக்கும் சுப தொடர்பு அந்தந்த இடங்களிலேயே கிடைக்கும் பொழுது, பார்வை, இணைவு என்கின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த சுபர்கள் முதலில் வரக்கூடிய அந்த எந்த ஒரு நிலைமையிலே வரக்கூடிய ஒரு கடுமையான பலன்களை, அந்த தோஷத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதியை அடைகிறார்கள் என்பது தாங்க உண்மை. ஆக தோஷம் ஒரு கிரகம் கொடுக்கும் என்றாலும் கூட அந்த தோஷத்தை
நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை தான் வேறு மாதிரியெல்லாம் குரு பார்க்க கோடி நன்மை, குரு இணைவது நல்லது, சுக்கிரன் இணைவது நல்லது, வளர்வரை சந்திரன் இருப்பது பார்ப்பது போன்றவைகள் நல்லது என்கின்ற விதமாக தோஷத்தை நீக்குபவர்கள், தோஷத்தை தவிர்க்க வைப்பவர்கள் சுபர்கள் என்கின்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகின்றது என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.